டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக் ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ், நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சுகர் இருக்குது. அதே சுகர் நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்து கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க, ஒரு பக்கம் ஃபைன். சிலர் மெடிசின்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலை, அவங்களோட ஒர்க் பர்டன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மக்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ எங்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் வருமா? மாத்திரை எடுக்கிறவங்களுக்கும் வருமா? மாத்திரை சரியாக எடுக்காதவங்களுக்கும் வருமா? இது உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் ரிலேஷன் இருக்குது. அது டயபெட்டிஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்பைண்டாக ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே டெஃபினட்டாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு சுச்சுவேஷனில் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களா தான் இருக்காங்க. சுகருக்கு, ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களா தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் டாக்டர், இது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் உங்களுடைய டயட்டை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மெடிகேஷன்ஸ், டாக்டர் என்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்களோ அது மாத்திரைகளாகவும் இருக்கலாம், இன்சுலினாகவும் இருக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் நிறுத்தாமல் உங்களுடைய சுகரை கரெக்டான டார்கெட் லெவலில் நீங்கள் வச்சுருக்கணும். எப்போவுமே எனக்கு 300 தான் இருக்கும், 300க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஆர் அண்டர் ரிஸ்க். நீங்கள் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்கில் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட கொலஸ்ட்ரால் டேப்லெட், ப்ரெஷர் டேப்லெட் எல்லாத்தையுமே மருத்துவரின் ஆலோசனைப்படி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதில் நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும், அளவான சாப்பாடு, தேவையான உடல் உழைப்பு, இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது 80% கண்டிப்பாக நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்ம பாதுகாக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.